நீ ஆஸ்பத்திரில இருந்து பாதியில வந்தது தப்புப்பா. நீ உடனே கிளம்பு. அண்ணன் வந்தா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பணத்தை கொடுக்கலன்னா நான் என் உயிரை விட்டுருவேன்னு சொல்லி அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். நீ கிளம்புப்பா. சரி கடி, போறேன். சபாஷ் சிவனேசா, சபாஷ். இவங்க கிட்ட இருந்த வார்த்தையை வாங்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சேன். பணத்து கூலி 50 லட்சம் ரூபாயா? பரவாயில்லையே, பெரிய பிள்ளை தான் போட்டிருக்க. ஏய்யா மனுஷனையா நீ? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான், இப்படி தள்ளி விடுறியே? ஆமாமா, இந்த ஆளை நான் அடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவான். நான் கையை கட்டி சும்மா இருக்கணுமா? அந்த 3 பிள்ளைகளை வளர்த்தது தாண்டா நான் செஞ்ச புண்ணியமே. அதுக்கு போய் கூலி கேட்கிற அது இது சொல்ற. மனசாட்சி இருக்கா? காசு காசுப்பட்டு தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க. நீ இத்தனை வருஷம் நம்ம பாக்குறமே, உன் கிரிமினல் பத்தி என்ன எனக்கு தெரியாதா? கொஞ்சம் பொறுமையாயிருப்பா. இவங்க தான் ஏதோ தெரியாம பேசுறாங்கன்னா நீயும் புரிஞ்சுக்காம நடந்தா எப்படிப்பா? பாரு, நீ முதல்ல ஆஸ்பத்திரி கிளம்பு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அம்மா தயவு செஞ்சு தம்பியை கூட்டிட்டு போங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கிளம்பு. இந்த ஆளை நம்பாதீங்கம்மா. நல்ல மாதிரி பழகி கடைசியில் உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிடுவான். நிறுத்துங்க. சக்தியும் மத்த பிள்ளைங்களும் கிடைக்கட்டும். கல்யாணத்தை பத்தி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இல்லம்மா, நான் சொல்ல நீங்க கிளம்புங்க, போதும். இல்ல சார், கிளம்புங்க சார். அவங்க தான் சொல்றாங்களே, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார். சிவனேசா, ஏன்பா இப்படி அழற? என்னால தாங்க முடியல அக்கா. பிள்ளைங்களோட இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவங்களோட பேச்சும் மூச்சும் இந்த வீட்டுல எப்படி எல்லாம் நிறைஞ்சிருந்தது. எல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சிருச்சு அக்கா. அவங்க இல்லாம இந்த வீட்டுல நான் எப்படி இருக்க போறேன்? எப்படி அவங்க இல்லாத வெறுமையை நான் தாங்கிக்க போறேன்னு தெரியலையே. அதாவது மச்சான், பிள்ளைங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவோம். அதை தவிர நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அந்த சாமியே என்னை ஏமாத்திச்ச மாமா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே நான் வேண்டுனது இல்லையே. அந்த வேண்டுதல் பழிச்சிருந்தா இப்படி ஒரு ஆபத்து அவங்களுக்கு வந்திருக்காது. வசதி இல்லைங்கிற ஒரு குறைய தவிர இங்க வேற எந்த கஷ்டத்தையும் அவங்க அனுபவிச்சதில்லை.
வார்த்தையால கூட ஒரு ஒரு தடவை கூட அவங்கள நோகடிச்சதில்ல. இப்போ அந்த கடத்தல்காரங்க என் என் பிள்ளைங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ. வார்த்தையில ஒரு சின்ன கோவம் இருந்தா கூட நீலா தாங்க மாட்டா. இப்போ அந்த கடத்தல்காரங்க கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் எப்படிதான் தாங்கிக்கிறாளோ. இப்படியே அழுது புலம்பி உன் உடம்ப கெடுத்துக்காதப்பா. வள்ளியம்மா கிட்ட இப்பதான் போய் பேசிட்டு வந்திருக்கோம்ல, நிச்சயமா உங்க புருஷன் கூட பேசி பிள்ளைங்களை காப்பாத்திட்டு வாங்கப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. பணக்காரனா பிறக்காம போயிட்டோமேனு முத தடவை எனக்கு வருத்தமா இருக்கு. என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லையே. அந்த கடத்தல்காரங்க மூஞ்சில பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பிள்ளைங்களை காப்பாத்திருப்பேன். பிள்ளைங்க ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டேனேக்கா. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பிள்ளைங்கன்னு சொல்றியே. அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததும் உன் கூடவா பயிருக்க போறாங்க? விஷயம் தெரிஞ்சதும் பெத்தவங்க வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா? அவங்க என்னக்கா கூட்டிட்டு போறது? பிள்ளைங்க என்கிட்ட வந்த உடனே நானே அவங்கள கூட்டிட்டு போய் பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல வேண்டாம், ஒரே ஒரு நாள் பிள்ளைங்க என் கூட இருந்தா போதும். அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு சந்தோஷமா அவங்கள அனுப்பி விடுவேன். ஆயுசு முழுக்க நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த ஒரு நாள் வாழ்ந்துருவேன்க்கா. அந்த ஒரு நாள் பிள்ளைங்க என் கூட இருக்கிறதுக்கு அவங்க சம்மதிச்சிருவாங்கல்ல? இந்த பாசம் தான்ப்பா எல்லா நேரத்திலையும் உனக்கு பலவீனமா நிக்குது. இப்ப நீ அனுபவிக்கிற இந்த வேதனைக்கெல்லாம் அந்த தட்சிணாமூர்த்தி தானே காரணம். அவ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால தானே உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அதனால தானே எல்லாமே இப்படி நடந்து போச்சு. அவன் ஏன் உனக்கு துரோகம் பண்ணான்ற உண்மையே இன்னைக்கு நீ வள்ளியம்மா கிட்ட போட்டு உடைச்சிருக்கலாமேப்பா. தப்பே செய்யாம கொலைக்காரன் கொள்ளக்காரன்ற பழியெல்லாம் நீ சுமக்கிறியப்பா. ஒரு காலத்திலேயே அந்த விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன்க்கா. சொன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சிடும்க்கா. ஏற்கனவே பெத்தவங்களையும் பிள்ளைகளையும் பிரிச்ச பாவம் இருக்கு. மறுபடியும் ஒரு குடும்பத்தை பிரிச்ச பாவம் வேணுமா? வேண்டாக்கா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த நிலைமையில கூட அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியப்பா. உன் மனச புரிஞ்சுக்காம அலுமேலக்கா மாப்பிள்ளைங்க பிள்ளைங்களை வளர்த்ததுக்கு கூலி கேக்குறியான்னு கேட்டாங்களே, அவங்கள சும்மா விட்டுட்டு வந்தது தப்புப்பா. இனிமே யாரும் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். அக்கா எங்கக்கா கிளம்புற? அலுமேலக்காவை பார்த்து உங்க மாப்பிள்ளைங்களை அடக்கி வைங்க, இல்லன்னா நடக்கிறத வேறன்னு சொல்லிட்டு வரேன். அக்கா வேணாக்கா, சொல்றது கேளு. நீ சும்மா இருப்பா. இப்படியே அடங்கி அடங்கி போய் தான் எல்லாரும் நம்மள கேவலப்படுத்துறாங்க. சுசி, நீ மாமாவை பாத்துக்க. அக்கா வள்ளி, காஃபி கேட்டனே. இதை எடுத்துட்டு வரேங்க. சாரி கொடு. தேங்க்ஸ். வள்ளி, சார் பேரு விக்ரம். என் ஃப்ரெண்டோட சன்னு. பெங்களூர்ல இருக்காரு. சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காரு. விக்ரம், இது என் ஒய்ஃப், பேர் வள்ளி. வணக்கம். உங்கள் பிரச்சனை ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எதுக்கும் கால் படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க கிடச்சிருவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான்ப்பா 25 வருஷமா என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் காலம்தான். உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. உங்களோட இந்த வார்த்தையாவது பலிக்கட்டும்பா. சரி வள்ளி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பேசிக்கிறேன்.
இதுதான் அவங்க அனுப்பின லெட்டர். ஓகே. இந்த லெட்டர் யார் கொண்டு வந்து கொடுத்தது? என் வீட்டு வேலைக்காரன் வேலு தான் இதை கொண்டு வந்து கொடுத்தான். வாசல்ல கிடந்ததுன்னு. பட் யார் இதை கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல. வேலைக்காரன் எப்படிப்பட்டவன்? இது வரைக்கும் அவனை பத்தி தப்பா எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா விசாரிச்சு பாருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் சார், உங்கள் சொந்தக்கார பையன் இளங்கோன்னு யாரோ உங்கள் கூட இருக்கதா கேள்விப்பட்டேனே. இல்ல, அவன் எனக்கு புள்ள மாதிரி. அவன் மேல சந்தேகப்படாதீங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன். சார், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸஸ்லாம் சென்னையில் ஒரு 4-5 குரூப் தான் பண்ணுறாங்க. ஓஹோ. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னோட லேப்டாப்பில் இருக்குது. என்னோட லேப்டாப் நான் எடுத்துகிட்டு வரல. உங்கள் வீட்டில் ஏதாவது சிஸ்டம்ஸாக இருக்கா? இளங்கோவோட லேப்டாப் இருக்கு. கொஞ்சம் தரீங்களா? கொஞ்சம் இருங்க. என்ன விக்ரம், கடத்தல்காரனை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஆமாம் சார், முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. கவலைப்படாதீங்க சார், கூடி சீக்கிரமாக அந்த கிட்னாப்பரை பிடிச்சி உங்கள் பசங்களை மீட்டுடலாம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க மட்டும் இதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்குறீங்களோ நான் கொடுக்க தயாரா இருக்கேன். சார், முதல்ல வேலையை நல்லபடியாக முடிப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் சார், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. நான் இதை வந்து பர்சனலாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். லேப்டாப் யூஸ் பண்ண விஷயம் கூட முக்கியமாக இளங்கோக்கு தெரிய வேண்டாம். ஏன்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். கடத்தல்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி வேணால் லீக் ஆகலாம். இந்த விஷயம் வெளில லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு தான் ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன். புரியுதுப்பா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் சார், உங்ககிட்ட அடிஷ்னலாக மொபைல் ஏதாவது இருக்கா? என் ஒய்ஃபு கிட்ட இன்னொரு செல்ஃபோன் இருக்கு. அது போதும் சார். அப்புறம் சார், ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணும்போது மேக்ஸிமம் அவங்க கூட எவ்வளோ நேரம் பேச முடியுமோ பேசுங்க. அட் த சேம் டைம் இன்னொரு மொபைல் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து இமீடியட்டாக எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அப்போ தான் அவங்க எங்கேருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கிறது என்னால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஆல்ரைட் சார், நான் கிளம்புறேன். சரிப்பா. தேங்க்யூ.
சக்தி எங்க விட்டு பொண்ணா இருந்த வரைக்கும் அவளை மருமகளை ஏத்துக்க நீங்க தயாரா இல்ல. ஆனா அவ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் சம்மந்தம் பேச போயிட்டீங்க.